அதே மாதிரினா இப்போ வந்து தாவைக்கா தலைவர் விஜய் வந்து இப்போ தூய்மை பணியாளர் வந்து களத்தில் போய் சந்திக்காம வீட்டில் அழைச்சி பேசியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு என்ன பிரச்சனையோ நமக்கு தெரியாது. ஒரு வெளியே வந்தால் கூட்டம் ரசிகர்கள் பெருந்திரளாக கூடுவார்கள், அதுவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும் என்று கூட கருதி இருக்கலாம். ஆனால் நாடாளுமன்ற ஜனநாயகம் என்கிற போது நாம் தான் மக்களை தேடி செல்ல வேண்டும், போராடுகிறவர்களை தேடி செல்ல வேண்டும் என்பதை அவர் இன்னும் கொஞ்சம் காலத்திற்கு பிறகு கற்றுக்கொள்வார். அதற்கான நிர்பந்தத்தை காலம் தரும், மக்களும் தருவார்கள். திமுக தலைவர் தேர்தல் அறிக்கையில தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் அறிவிச்சிருந்தார் எதிர்கட்சியா இருக்கப்ப. இன்று அந்த தனியார் மையம் வேலை செய்யும் ஒப்பந்த நிறுவனங்களிடம் வேலை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வச்சிருந்தாங்க, அந்த பேனர் வச்சிருந்தாங்க, நான் பார்த்தேன். அப்போ வந்து பணி நீக்கம் செய்ததை பணி நீக்கம் செய்ய வேண்டாம், மறுபடியும் அவங்கள வேலையை எடுத்துக்கணும், நாங்கள் வந்தால் எடுப்போம் அப்படின்னு தான் அதில் சொல்லியிருந்தாரு. அந்த கடிதத்தை நான் படித்தேன். தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாரு எனக்கு தெரியல. இது வந்து அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவர் எழுதியது. அப்போ வந்து நேரடியாக பணி நீக்கம் 12,000 பேர் நீக்கம் செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அதை எதிர்த்து அவர்களை மீண்டும் வேலைக்கு எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மனுவை தான் அந்த மனுவை நான் பார்த்தேன். ஆனால் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. அப்படி யாரும் என்கிட்ட அதை காட்டல. தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாலும் சொல்லாவிட்டாலும் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுங்கிற கருத்து தான் எங்களுடைய கருத்து. யாரையுமே ஒப்பந்த பணியாளர்களாக வச்சிருக்க கூடாது. மற்ற துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் எப்படி இப்போ அரசு ஊழியர்களாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இவங்க அதை விட கடினமான பணியை செய்கிறாங்க. ரொம்ப நோய் தொற்றுக்கு ஆளாகக்கூடிய ஒரு பணியை செய்கிற போது அவங்கள அரசு ஊழியர்களாக்கி அவங்களுக்குரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்க வேண்டும். அவங்கள அவுட் சோர்சிங்கில் கொடுத்து யாரோ பிரைவேட் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றது ஏற்புடையதில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.